Dear students, in the class, let us do some more problems on connected sets. Okay, problems on connected sets. Problems on connected sets. So before problem the state let us recall the definition of connected sets and everything. Okay, that is so recall. ஏன்னா இந்த ஐடியாஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். அதனால ஐ கால் recall. என்ன அப்படின்னா a metric space capital X is said to be connected if and only if okay, X cannot be expressed as cannot be expressed as union of two nonempty disjoint open sets A comma B. Okay, that is X cannot be expressed as A union B. That is அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா that is X is cannot be இப்படி எழுத முடியாது. X which is equal to A union B கிடையாது. This is not equal where A comma B are non-empty open and A intersection B which is equal to empty. X இப்படி எழுத முடியாத பட்சத்தில் then we say that it is a connected set. X cannot be expressed as A union B where A and B are non-empty open and A intersection B equal to empty. So this is called a connected set. Okay, இப்போ we'll state the theorem. Okay, so this is a theorem சொல்லலாம் and this is something more important result. Okay, so இதிலே suppose if I am taking let X be a metric space, let capital X be a metric space and capital Y is a subspace of X, be a subspace. அப்போ இந்த subspaceல if we say that capital Y is connected if and only if Y cannot be expressed as the union of two non-empty disjoint open sets A comma B in Y. அதான் முக்கியம் இந்த இடத்துல in X. இது ஏயும் பியும் எங்க உள்ள ஓப்பன் செட்டு, எக்ஸ் உள்ள ஓப்பன் செட்டு. இங்க ஒய்ங்கிற சப்ஸ்பேஸ் அதுக்கு எப்ப கனெக்டட் சொல்வீங்க, ஏயும் பியும் ஓப்பன் இன் ஒய், ஒய்யினுடைய சப்ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஒய்யில இது ஓப்பனாக இருக்கணும் and Y cannot be expressed as A union B. Okay, இந்த இடத்துல these are all open in X ன்னு அர்த்தம். Okay, இங்க these are all open in Y அதான் அர்த்தம். Okay, now let me state the statement of the theorem. Okay, so theorem
ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா let capital X be a metric space, be a metric space, okay, and capital A subset of X be a connected set, connected set, okay. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா suppose A which is a subset of B, the B எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா A closure குள்ள இருக்கு. So suppose if you are having A is a subset of B which is a subset of A closure, okay, then B is connected, B is also connected. So this is a theorem we are going to prove today. இது ரொம்ப முக்கியம், okay, ரொம்ப முக்கியமான theorem. So A is a subset of B which is a subset of A closure. அப்படி இருந்தா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு செட்டு சொல்லட்டுப்பா. சப்போஸ் நான் இப்போ ஒரு செட்டு வரையிருப்பாங்க. ஸோ இது என்னுடைய ஏ, இது என்னுடைய ஏ, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியில் நான் சேர்க்கலை, ஓகே. பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பகுதியெல்லாம் சேர்த்துருக்கேன், இந்த பகுதியெல்லாம் சேர்த்துருக்கேன். உள் பகுதி அஃப்கோர்ஸ் இன்டீரியர் பாயிண்ட்லாம் உண்டு, ஓகே. ஏ க்ளோஷர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் சேர்ந்துட்டுனா அது ஏ க்ளோஷர், இதுவும் சேர்ந்துட்டுனா அது ஏ க்ளோஷர், ஓகே. ஸோ இது ஏ, இது ஏ க்ளோஷர், இது ஏ க்ளோஷர். இப்போ இது என்ன சார், ஏக்கும் ஏ க்ளோஷருக்கும் இடையில இருக்கு அப்படின்னா அது என்ன சார் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லைங்க. சப்போஸ் இந்த பாயிண்டை மட்டும் சேர்த்துக்கிறேன், ஓகே, இந்த கோடு மட்டும். அப்போ ஏ கூட இந்த பாயிண்ட் சேர்த்துட்டேன்னா அது பி. அது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது ஏ க்ளோஷருக்குள்ள இருக்கு. ஏ க்ளோஷர்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது ஏ க்ளோஷர், ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏக்கும் ஏ க்ளோஷருக்கும் இடையில பின்னு ஒன்று இருந்ததுன்னா பியும் கனெக்டடாகத்தான் இருக்கும். இதுதான் தியரம், ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் கனெக்டட்னு கொடுத்துருக்காங்க. தென் வி நீட் டு ஷோ தட் பி இஸ் ஆல்சோ கனெக்டட், ஓகே. சரி, இதுல இருந்து இன் பர்டிகுலர், இதுல இருந்து பர்டிகுலர் இன்னும் ஸ்டேட்மெண்ட் என்ன முடியல, ஓகேங்களா. இன் பர்டிகுலர் I can say A connected implies A closure is connected. இது எப்படி சார் வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பாருங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூ டேக் திஸ் ஃபுல்லோ A which is a subset of A closure which is a subset of A closure வச்சுக்கலாமா. அப்போ A is a subset of A closure which is a subset of A closure. அப்போ பாருங்க A connected implies Aக்கும் A closureக்கும் இடையில ஒரு செட் இருந்ததுன்னா அதுவும் கனெக்டட். அப்போ Aக்கும் A closureக்கு இடையில A closure இருக்கு, அப்போ therefore A closure is connected. அப்போ இதுதான் ப்ரூஃப், வேற ஒன்றுமே கிடையாது. திஸ் இஸ் அ ப்ரூஃப், ஓகே. ஸோ ஏ கனெக்டட் இம்ப்ளைஸ், அப்போ இந்த தியரத்தை இப்படியும் கொடுக்கலாம். ஷோ தட் ஏ கனெக்டட் இஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ க்ளோஷர் இஸ் ஆல்சோ கனெக்டட் அப்படின்னு கூட கேட்கலாம், ஓகே. சரி, இது ரெண்டும் ஒன்று தான், ஓகே. நவ் லெட் அஸ் ப்ரூவ் தி தியரம், ஓகே. நான் இந்த தியரத்தை ப்ரூஃப் பண்ண போகிறேன். ப்ரூஃப் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, given capital A subset of capital X is connected. இது connected அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓகே. அப்படின்னு என்ன அர்த்தம், that is capital A cannot be expressed as the union of two nonempty disjoint open sets, okay, in capital X. Now open sets எங்க உள்ள open sets, X ல உள்ள open sets, okay. So A cannot be expressed as the union of two non-empty disjoint open sets. சரி, உங்களுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு அப்படின்னா I may have disjoint open sets in A ன்னு வச்சுக்கிறேன், ஓகே. ஏல ரெண்டு ஓப்பன் செட்ஸ் that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா I'll write this, that is
A is not equal to, I may write U1 union U2, okay, where U1 comma U2 are non-empty disjoint open sets in A. A இது ரெண்டு open sets ஆக இருக்கும். இப்படி எழுத முடியும். A cannot be expressed as a union of two non-empty disjoint open sets in A. Okay? சரி. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? Next given A which is a subset of B which is a subset of A closure. A க்கும் A closure க்கும் இடையில B ன்னு ஒரு செட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணனும்? to prove B is connected. இது connected ன்னு சொல்ல போறேன். To prove that B is connected. இது connected ன்னு சொல்றேன். Suppose B is not connected ன்னு எடுத்துக்கிடுமே. Okay. Suppose that capital B is not connected. அப்படின்னா என்ன அர்த்தம்? Then there are two non-empty disjoint open sets யாரு? B1 B2 in capital B. Capital B ல B1 B2 are open sets such that what I can write this B which is equal to B1 union B2 ன்னு எழுத முடியும். ஓகேங்களா? where B1 B2 are open sets and with the condition என்னது? B1 intersection B2 என்னது? which is equal to empty. B1 non-empty, B2 non-empty, but B1 in union B2 equal to capital B ன்னு எழுத முடியும். Are you getting? Suppose B is not connected ஆக இருந்தால் இந்த மாதிரி எனக்கு two non-empty disjoint open sets in B such that B is equal to B1 union B2 ன்னு கிடைக்கும். Okay, and we know that since B1 comma B2 are open in B ல அது open ஆக இருக்கிறதுனால there are open sets. Okay, there are open sets யாரு? I call it B. G1 comma G2 open in, இது எங்க உள்ள open set? Open in capital X such that I can write this B1 ங்கிறது யாரு அப்படின்னா this is equal to G1 intersection with B and B2 ங்கிறது யாரு அப்படின்னா this is G2 intersection with B. இப்படி கிடைக்கும். ஓகே, இது என்னது அப்படின்னா சப்ஸ்பேஸ் மெட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த கடைசியில் லிங்க் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சப்ஸ்பேஸ் ஸ்பெல்லிங்கை போட்டப்பாங்க. தட் இஸ் சப்ஸ்பேஸ் டோபாலஜி. இப்படி ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் சப்ஸ்பேஸ் டோபாலஜி. அப்போ அதை இதில் ரெஃபர் பண்ணுங்க. அப்போ இங்கே B1 and B2 are open in B ஆக இருக்கிறதுனால we can find G1 and G2 open in capital X such that B1 which is equal to G1 intersection B and B2 which is equal to G2 intersection B ன்னு கிடைக்கும். ஓகே, இஸ் இட் ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா B1 which is equal to this way அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. now இது அடுத்த பக்கம் எழுதுக்குமா? ஓகே, சரி. note that now this capital B which is equal to B1 union B2, இது எப்படி எழுதலாம்? this is equal to G1 intersection with B union
I may write G2 intersection with B. Okay, so this is equal to I may write G1 union G2 intersection with B. Okay, so associative property I use பண்ணிருக்கேன். அப்போ B which is equal to this அப்படினா பாருங்க A intersection B which is equal to A ஆக இருந்ததுனா என்ன அர்த்தம் அப்படினா இது அடிஷனலா ஒரு இன்டர்செக்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு A கிடைச்சிருக்கு அப்படினா என்ன அர்த்தம், எது சிறுசு A is a subset of B. A subset of B இருந்தா தான் இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வந்து எனக்கு A கிடைக்கும். அப்ப இங்க B which is equal to subset intersection with B னே கிடைச்சிருக்கு. So this would imply that B which is a subset of B is a subset of G1 union G2 இப்படி கிடைக்கும். இது ஓகேயா? And note that since A is a subset of B ஆக இருக்கிறதுனால A is a subset of B ஆக இருக்கிறதுனால this would implies that A which is a subset of B யாரோட subset, G1 union G2 னுடைய subset. Upon this I may write this implies that A which is a subset of G1 union G2. Okay, upon this implies that இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், A எல்லாம் எடுத்துப்பா G1 union G2 intersection with A எடுத்தீங்கன்னா what we will have, எது சின்ன செட் இது ரெண்டுல அதான் கிடைக்கும். So we will have A which is equal to G1 union G2 intersection with capital A which is equal to capital A. இந்த இடம் புரியுதா? இதான் இதே தான் திருப்பி சொல்லியிருக்கேன். A intersection B which is equal to A if and only if A is a subset of B. அதான் எழுதியிருக்கேன். This A is a subset of this guy which is implies that this intersection with this equal to A அப்படின்னு நினைக்கும். அப்போ this implies that A which is equal to இது எழுதுறேன், இதை நான் ஒரு தடவை எழுதிக்கிட்டுமா, G1 union G2 okay intersection with capital A. This is equal to I may write G1 intersection with capital A union G2 intersection with capital A. Okay, that is note that is என்ன கிடைக்கும் அப்படின்னா G1 intersection with capital A, இவனுக்கு பேர் நான் என்ன முடிச்சுக்கிறேன் அப்படின்னா I call it to be U1. This is equal to U1 and G2 intersection with capital A which is equal to U2. Okay, and note that G1 since G1 and G2 are since G1 comma G2 are open in X ல இது open ஆக இருக்கிறதுனால this G1 intersection A comma G2 intersection with A are open in capital A. A ல இது open ஆக இருக்கும். Subspace topology இங்கே நான் என்ன பண்ணிருக்கேன், subspace topology தான் யூஸ் பண்ணிருக்கேன். So G1 intersection A and G2 intersection A are open in capital A. Okay, that is இதுக்கு பேர் வந்து U1 comma U2 are open in capital A அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் U1 இதுதான் U2. Okay, also என்ன கிடைச்சிருக்கு, also we have that capital A which is equal to U1 union U2 அப்படி கிடைச்சிருக்கு. கரெக்டா? இது U1 இது U1 இது U2. Okay, now what we are having is this U1 intersection U2 இது என்னன்னு பார்க்க போறேன். This is equal to G1 intersection with A capital A union intersection with G2 intersection with capital A இப்படி கிடைக்கும். Okay, so this is equal to G1 intersection A. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா I may write G1 intersection G2 the whole thing intersection with capital A. இது ரொம்ப சாதாரணம் தானே. Okay, and note that this is a subset of G1 intersection G2 intersection with capital B. கரெக்டா? ஏன் A is a subset of B.
அப்போ G1 intersection G2 intersection with A, which is a subset of G1 intersection with G2 intersection with B. அப்போ this is a subset. Okay, கண்ணந்த இடத்துல நினைக்கலாம். Since we are having this A is a subset of B. A subset of B இருக்கிறதுனால இது B. This is equal to G1 intersection with B, okay, intersection with G2 intersection with B. இது யாரு? This is equal to B1 intersection with B2. B1 intersection with B2. ஆனா நமக்கு என்ன முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, that is there exist non-empty open sets B1 and B2 which are disjoint அப்படின்னு கொடுப்போம். That is B1 intersection B2 equal to empty. Therefore this is equal to empty. Okay, empty. இது எங்க இருந்து வந்திருக்கு? By assumption. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? U1 intersection U2 is a subset of empty அப்படின்னு கொடுத்திருக்கு. So this must implies that U1 intersection U2 which is equal to empty. அப்படி கிடைச்சிட்டு. ஓகே, அப்போ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். Hence, thus what we are having is U1, U2 are open sets in capital A. Okay, இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம்? Are disjoint open sets in capital A, or disjoint open sets in capital A such that I can write this capital A which is equal to U1 union U2 இப்படி எழுத முடியும். ஓகே, ஆனா நான் என்ன கொடுத்திருக்கேன்? But since capital A is connected, இது கனெக்டடாக இருக்கும்போது then இது disjoint இருக்கு, open sets இருக்கு, ஆனா non-empty மட்டும் இதுல இல்லை. ஓகேங்களா? அப்ப A கனெக்டடா இருக்கு, இந்த ரெண்டுமே non-empty-ஆ இருந்ததுன்னா we will get a contradiction. ஓகேங்களா? அப்ப A கனெக்டடாக இருக்கிறதுனால at least one of ui's, okay, u1 or u2, okay, are is empty. இந்த இடம் புரியுதா? ஒருவேளை u1 non-empty u2 non-empty ஆக இருந்தால் then u1 and u2 are non-empty disjoint open sets in capital A such that A is equal to u1 union u2 ன்னு கிடைக்கும். That will give the contradiction to the capital A is non-empty, அப்படி capital A is connected. அதுக்கு நான் புரியுதா? capital A connectedக்கு contradiction வச்சிரும். எப்போ u1 and u2 both are non-empty ஆக இருந்தால் we will get a contradiction to the case என்னது A is connected. அப்போ இதுல ஏதோ ஒன்னு empty ஆக இருந்துட்டு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, assume that if that is u1 equal to empty or u2 which is equal to empty. இதுல ஏதாவது ஒன்னு எனக்கு empty ஆக இருக்கும். Okay, that is I may have u1 ங்கிறது யாரு? G1 intersection with capital A which is equal to empty or G2 intersection with capital A which is equal to empty. Okay, இது ரெண்டுல ஏதோ ஒன்னு empty. சரி, suppose நான் என்ன பண்றேன் அப்படின்னா, without loss of generality let us assume that G1 intersection A is empty. Okay, இதே மாதிரி தான் G2 இதுக்கு வரும். Okay, so without loss of generality assume this G1 intersection capital A which is equal to empty. அப்ப Aங்கிற ஒரு செட்டு, அந்த செட்டு intersection with G1 வந்து என்னது empty ஆக இருக்கு. So this must implies that G1 intersection with A closure which is equal to empty. கரெக்டா? என்ன சார் இது புது கதையா சொல்லுதீங்க அப்படின்னா, பாருங்க, இது ஓப்பன் செட், G1ங்கிறது ஓப்பன் செட். ஒருவேளை இது நான் எம்டியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ நான் வேற கலர்ல எழுதுறேன். ஓகே, சப்போஸ் இஃப் இதுல ஒரு எலமெண்ட் எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு G1 இன்டர்செக்ஷன் வித் A க்ளோஷர் ஆக இருந்தது அப்படின்னா, this must implies that
x belongs to G1, x belongs to G1 and x belongs to A closure. A closureங்கிறது யாரு? A union A dash. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? G1 intersection A வந்து empty னு கொடுத்திருக்காங்க. அப்போ this since G1 intersection with A which is equal to empty ஆக இருக்கிறதுனால x வந்து எதுல இருக்கு? G1 ல இருக்கு. x G1 ல இருக்கு. அப்போ x வந்து A ல இருக்கலாம் இல்லனா A dash ல இருக்கலாம். A ல இருந்ததுனா கான்ட்ரடிக்ஷன். எதுக்கு? இதுக்கு கான்ட்ரடிக்ஷன். G1 intersection A வந்து empty அப்படிங்கிறது வராது இல்லையா? x belongs to G1 intersection A ல வந்துரும். அப்போ இது empty ஆக இருக்கிறதுனால x must belongs to A dash. x A dash ல இருந்துன்னு வெச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? x A dash ல இருந்துனா x is a limit point. That is x is a limit point. Limit point ஆக இருக்கும். Okay. So this implies that every neighbor இது x வந்து limit point ஆக இருந்ததுனா then every neighborhood of x intersects capital A. That is a contradiction. ஏன்னா இங்க வந்து என்ன வச்சிருக்கீங்க? G1 intersection A வந்து என்னது? empty னு வச்சிருக்கோம். அதனால எனக்கு we may not have that x G1 intersection A closureம் empty. இந்த இடம் ரொம்ப குருஷியலான இடம். இந்த இடம் தான் இதுல ட்ரம்ப் கார்டு. G1 intersection A closureம் empty. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு கதை சொல்லியிருக்கேன். புரியுதா? சப்போஸ் G1 intersection A closure வந்து non-empty ஆக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்டை யூஸ் பண்ணி we can conclude that G1 intersection A யும் empty னு ப்ரூவ் பண்ணிரலாம். non-empty னு ப்ரூவ் பண்ணிரலாம். ஓகே. நான் இங்க என்ன அஸ்யூம் பண்ணிருக்கேன்? G1 intersection A which is equal to empty னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். That implies that G1 intersection A closure which is equal to இதுவும் empty ஆகத்தான் இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு என்ன சார் இது சின்ன செட். A வந்து சிறுசு. A closure பெருசு. இப்படி ஒரு G இருக்கலாம்ல? இப்படி ஒரு G. இதுவும் A closure இன்டர்செக்ட் பண்ணோம். ஆனா A யோட இன்டர்செக்ட் பண்ணாதனா இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக இவ்வளவு கேப் கொடுத்திருக்கேன். ஆனா அப்படி கேப்லாம் கிடையாது. ஓகே. So this is not correct. So இது A அப்படினா A closureங்கிறது யாரு? இதனுடைய பவுண்டரி. ஓகே. So A closureல ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படினா அது A யும் இன்டர்செக்ட் பண்ணும். அதுக்கு தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். ஓகே. If you want I will do it again. No problem. இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படினா this assume G1 intersection A which is equal to empty. Then G1 intersection A closure எனக்கு என்னவா தான் இருக்கணும்? empty ஆக தான் இருக்கணும். If not that is xங்கிற ஒரு எலிமெண்ட் எதில் எடுத்திருக்கேன்? G1 intersection A closureல இருந்தால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். So this implies that x belongs to G and x belongs to A closure. கரெக்டா? A closureல இருந்தா என்ன நடக்கும்? A union A dash ல இருக்கும். A union A dash. சரி, A dash ல இருக்கும். கரெக்டா? அப்போ இதுல இருந்து ஒருவேளை x belongs to capital A or x belongs to A dash. இது ரெண்டுல தான் இருக்க முடியும் இந்த இடம். அப்போ இப்படி எழுதட்டுமா? x belongs to G and x belongs to A. இது ஒரு வாய்ப்பு. or என்ன வாய்ப்பு இருக்கு? x belongs to G and x belongs to A closure. A dash. இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. இப்படி இருந்தா நடக்கும்? x belongs to G intersection A னு வச்சிருக்கு. அது என்னது? contradiction to this assumption வந்து என்னது? contradiction. This is equal to empty னு வச்சிருக்கோம். So this is not true. அப்ப இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா this implies that x belongs to G and x is a limit point of யாருக்கு? A னுடைய லிமிட் பாயிண்ட். அப்ப A னுடைய லிமிட் பாயிண்ட் இங்க பாருங்க, x G ல இருக்கு. G வந்து என்னது? open. Then there exists R positive such that ball with center x radius R எதுக்குள்ள இருக்கும்? G குள்ள இருக்கும். அதே நேரத்துல x is a limit point ஆக இருக்கிறதுனால this ball with center x radius R intersection with A set minus singleton x என்னவா இருக்கும்? non-empty ஆக இருக்கும். அப்ப இதுல ஒரு எலிமெண்ட் z க்கு ஒரு எலிமெண்ட் எடுக்கலாமா? அப்ப இந்த z இதுலயும் இருக்கும். So this would implies that z belongs to எதுல?
ball with the center x, b of x comma r இதுலயே இருக்கும் and z belongs to a, z minus z. This is a subset of a. அப்போ zங்கிற element a லயும் இருக்குமா, இது யாரோட subset? This is a subset of g. அப்போ this implies that z belongs to g intersection with a. That is equal to empty. Okay, that gives a contradiction. அப்போ இது எந்த வகையில வந்தாலும், இந்த வழியில வந்தாலும் contradiction வருது, இந்த வழியில வந்தாலும் we are having a contradiction. அப்போ இதுக்கு காரணம் வந்து என்னது, இது நான் எம்டி னு அஸ்யூம் பண்ணதான் தப்பு. Okay, so this is wrong. அப்போ G1 intersection A equal to empty, that implies that G1 intersection A closure is also equal to empty. புரியுதா? இதைத்தான் நான் இங்க எழுதியிருக்கேன். Assume that without இதுல ஏதாவது ஒன்று empty னு எடுத்துப்போம். அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், G1 intersection A empty னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா then G1 intersection A closure is also empty. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுனது. நேரா இங்க வந்துருங்க. ஓகே ஓகே, since இப்போ முதல்ல இருந்து எழுதிட்டேன். ஓகே, without loss of generality, assume G1 intersection with capital A which is equal to empty. So this implies then G1 intersection with A closure இதுவும் empty தான். அப்ப இது empty னா இதோட subset இருக்கு பாருங்க, இது யாரு, G1 intersection with B1 G1 intersection with B1 வேண்டாம், B னு வச்சுக்கிறேன், G1 intersection B which is a subset of G1 intersection with A closure. இது யாரு, empty. அப்போ இதுவும் என்னது, empty தான். So this implies that G1 intersection B which is equal to empty கிடைக்கும். ஆனா G1 intersection B ங்கிறது யாரு, B1 which is equal to empty. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, B1 and B2 are two non-empty subsets னு எழுதிருப்பீங்க. B1, there exist two non-empty subsets B1 and B2 which satisfies this condition. அப்போ இது தப்பு. Okay, B1 உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, empty னு கிடைச்சிருச்சு. That is gives a contradiction to your assumption. அப்ப நீங்க எங்க தப்பா அஸ்யூம் பண்ணிருக்கீங்க, இங்க அஸ்யூம் பண்ணிருக்கீங்க. B is not connected னு அஸ்யூம் பண்ணது தப்பு. Okay, which is a contradiction. So which is a contradiction to star. Okay, the star யாரு அப்படின்னா மேல முன்னாடி போட்டு வச்சிருப்பாங்க, அவங்க தான் அந்த ஸ்டார். எங்க இந்த இடத்துல போடுங்க, இவருக்கு பேர் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஸ்டார். அப்போ இங்க நான் எம்டின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம், இங்க என்ன பண்ணியிருக்கேன், B1 அப்படிங்கிறது எம்டின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். therefore that is wrong. hence the தப்பா அஸ்யூம் பண்ண இடம் யாரு, இவன் தான் தப்பா அஸ்யூம் பண்ணது. that is B is not connected னு அஸ்யூம் பண்ணதுனால தான் கான்ட்ராடிக்ஷன் வந்தது. hence B must be connected. okay, hence B must be connected. Okay, that's all. So this is the one theorem. So இதில இருந்து corollary வந்து என்னது அப்படின்னா, corollary என்னது அப்படின்னா, suppose A is a connected set, is a connected subset of X, then A closure is also connected. Okay, இதுக்கு proof எப்படி, போன தியரத்துல take B which is equal to A closure in above theorem. Okay, போன தியரம் என்ன சொல்லுது, A subset of B which is a subset of A closure, this implies that B connected. இப்படி இருந்ததுனா A connected and A is subset of B subset of A closure னா B connected. இப்போ இங்க என்ன பண்ணிக்கிறேன், A is a subset of A closure which is a subset of A closure எழுதிக்கலாமா. அப்போ this implies that A closure is connected. இதை நீங்க ப்ராப்பரா எழுதுங்க, நான் உங்களுக்கு ரஃபா சொல்றதுனால ஈஸியா சொல்லிட்டேன். ஓகேங்களா, you write it in a proper manner. Okay, so now let us get into the next problem. Okay, this is also something more important problem.
note that in the ப்ராப்ளத்தில் நான் வேற ஒரு கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ ரீகால் த நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன். ஓகே, கேரக்டரைசேஷன் ரீகால். ஓகே, என்ன கேரக்டரைசேஷன் அப்படின்னா a subset. Okay, a metric space X is connected if and only if there is no இதா ரொம்ப முக்கியம், there is no onto. ஓகேங்களா, என்ன continuous onto function. okay, onto nanadu subjective function, onto function f from எங்க இருந்துங்க x ல இருந்து set 0,1 க்கு ஒரு continuous onto function இருக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். x is connected if and only if there is no continuous onto function f from x to set to 0,1. 0,1ங்கிறது என்னது discrete matrix. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த விஷயத்தை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, கனெக்டட் அப்படின்னா என்னன்னா அப்படி துண்டாக எழுத முடியாது. இப்படி இது ஒரு துண்டு அப்படின்னு எழுத முடியாது. ஓகேங்களா, இது ரெண்டு சேர்ந்தது, திஸ் இஸ் யூனியன், இப்படி ரெண்டு துண்டாக இருக்க முடியாது. இந்த செட் எக்ஸ் which is equal to this union thisனா இது ஒரு ஓப்பன் செட்டு, இது ஒரு ஓப்பன் செட்டு ஆயிருமா, அப்போ டிஸ்கனெக்டட் ஆயிரும். அப்போ இப்படி ஒட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் this is connected set. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ரெண்டு துண்டு கிடையாது இது. ஓகேங்க, ரெண்டு துண்டா இருந்ததுன்னா அது டிஸ்கனெக்டட், ஒரே துண்டா இருந்ததுன்னா அது கனெக்டட், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சார் இப்போ என்ன தியரத்தை ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, சார் ரெண்டு செட் இருக்கு, A and B are two connected sets. ஓகே, ஸோ ப்ராப்ளம் வந்துட்டுமா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். something some more interesting ஆன விஷயம். ஓகே, என்ன பண்றேன் அப்படின்னா, let capital A1 capital A2, சரி இதுக்கு A1 A2 கொடுக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, I'll take it be A, B, two connected sets, two connected sets in a metric space capital X. Assume that A intersection B which is non-empty. okay, இது ரெண்டும் intersection வந்து non-empty ஆக இருக்கு. okay, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா, show that A union B is connected. ப்ராப்ளம் சூப்பரா இருக்கு பாருங்க. இது A கனெக்டட் செட். ஓகே, B அப்படிங்கிற ஒரு கனெக்டட் செட் எடுத்துக்க. ஓகே, இதுக்கு காமனா எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ திஸ் யூனியன் திஸ், இப்போ உள்ள செட் யாரு அப்படின்னா இந்த ரெட் கலர்ல ரைட்டுமா. ஸோ இந்த செட் யாரு அப்படின்னா இப்படி வராமங்க, இதுதான் என்னுடைய செட். திஸ் அப்புறம் திஸ். ஓகே, this set is connected. ஓகே, ரெட் கலர்ல வரைஞ்சிருக்க பாருங்க. ஏன் அப்படின்னா காமன் பாயிண்ட் இருந்ததுன்னா இதனுடைய யூனியன் வந்து கனெக்டடாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஐடியா. இதைத்தான் நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஏங்கிற ஒரு செட்டு, இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. ஆனால் யூனியன் எடுக்கும் பொழுது எனக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. இப்போ யூனியன் எடுக்கும்பொழுது the set will become a connected sets. ஓகே, ரெண்டு டிஸ்ஜாயின்ட் கனெக்டட்ஸ். இது இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் திஸ் இஸ் மை ஏ அண்ட் திஸ் இஸ் இன்னொரு பி, இது பி. அப்போ இது ரெண்டு, இது கனெக்டட், இது கனெக்டட். ஆனால் ஏ யூனியன் பி இஸ் நாட் கனெக்டட். திஸ் இஸ் நாட் கனெக்டட். ஏன்? ஆனால் இது ஒரு துண்டு, அது ஒரு துண்டாயிட்டுனா அது வந்து டிஸ்கனெக்டட் செட்ஸ். ஓகே, ஸோ கனெக்டட் செட்னா என்ன இருக்கணும்? ஒட்டி இருக்கணும், அதான் கனெக்டட் செட். ஓகே, நவ் we will prove that this A union B is connected. அப்போ நான் இதுக்கு இந்த இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு I am going to use this characterization. So X is connected ஆக இருக்கணும் அப்படின்னா then we need to show that there is no continuous onto function
f from x to closed interval, sorry, set to 0, 1. Okay, check proof பண்ணலாமா? So we'll go for a proof. என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, முதல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? given capital A, capital B is connected. Given are connected sets. V are connected subsets of subsets such that என்ன கிடைக்கி அப்படின்னா this A intersection B which is non-empty. Okay, அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, இல்ல இது non-emptyங்கறனால let இதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமா, let U அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எதுல எடுத்துக்கேன், this A intersection B ல எடுத்துக்கிட்டேன். Okay, now இல்ல இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, to prove என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, we are going to show that this A union B is connected. A union B is connected. இத நான் சொல்லணும். ஓகே, அத நான் சொல்றதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, it is enough to show enough to show that there is no continuous onto function எங்க இருந்துங்க, f அப்படின ஒரு ஃபங்க்ஷன் எங்க இருந்துங்க, A union B தான கனெக்டட் அப்படினு ப்ரூஃப் பண்ண போறேன். அப்போ A union B ல இருந்து செட் 0, 1 க்கு போற மாதிரியான ஒரு கண்டினியூஸ் onto ஃபங்க்ஷன் கிடையாது அப்படினு சொல்ல போறேன். There is no, இத ரொம்ப முக்கியம், there is no continuous onto function f from A union B to set 0, 1 இப்படி போற மாதிரியான கண்டினியூஸ் onto ஃபங்க்ஷன் கிடையாது அப்படி நான் ப்ரூஃப் பண்ண போறேன். சரி, ப்ரூஃப் பண்ணலாமா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க uங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு, A union B ல இருக்கு. பாருங்க, இது A, இது B. ஓகே, இது B. இதனுடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல u அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அப்ப இங்க இருந்து தான் we are having a function. ஓகே, ஃபங்க்ஷன் இது யாரு, 0, 1 க்கு போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். இது யாரு, fங்கிற ஃபங்க்ஷன். So f is a function from A union B ல இருந்து. அப்போ without loss of generality u னுடைய வேல்யூ இருக்குமா, f of u வந்து என்னது இருக்கும், either 0 இருக்கும் இல்லனா 1 இருக்கும். கரெக்ட்டா? எது வேணாலும் இருந்துட்டு போகுது, எனக்கு அது ரெண்டுமே இருக்க முடியாது. f of uங்கிறது either 0 or 1 தான். So since u belongs to A intersection B ஆக இருக்கிறதுனால, okay, this f of u which is equal to 0 or f of u which is equal to 1. ஒன்னு 0 இருக்கலாம் இல்லனா 1 இருக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, without loss of generality let us assume that it is equal to 0. So என்ன பண்றேன் அப்படின்னா, without loss of generality assume that என்ன எழுதிக்கிட்டேன், f of u which is equal to 0 ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். f of u equal to 0. சரியா? அப்போ இந்த பாயிண்ட் எங்க மேப் ஆகுது, it is mapping to 0 க்கு மேப் ஆகுது. I'll take another class. I'll take this uங்கிற பாயிண்ட் it is mapping to 0. ஓகே, இது 0 க்கு நோக்கி மேப் ஆகுது. ஓகே, now you consider this function. Consider the restricted function. யாரு, fங்கிறது A union B ல இருந்து இங்க இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, only I am going to consider f as a function from A ல இருந்து 0, 1 க்கு போற மாதிரியான ஃபங்க்ஷன் தான் நான் கன்சிடர் பண்ண போறேன். இதுக்கு மட்டும் பார்க்க போறேன். இந்த இடத்துல அப்ப இங்க உள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் f of x என்னது அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகே, that is f restricted function capital A. இது எங்க இருந்துங்க அப்படின்னா, A ல இருந்து we are having this is 0, 1. அதே ஃபங்க்ஷன் தான், இங்க உள்ள எலிமெண்ட் மட்டும் தான் பார்க்க போறேன். இந்த இடத்துக்கு உள்ள எலிமெண்ட் நான் பார்க்க போறது இல்லை. only we are having a restricted function.
restricted function f இதுக்கு வேணா வேற ஏதாவது g அப்படினு கொடுத்துக்கலாம். Okay, so call it be g. G is a function from, இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? g of x which is equal to f of x for every x belongs to capital A. இது மட்டும்தான். So g is a function from f. G is a function ங்கிறது யாரு? This is equal to f restricted to A. Okay, it is a function from A to this. Clearly g is a continuous function. Yeah, f is continuous. g ங்கிறது யாரு? f ன்னு தான வச்சிருக்கேன். அப்ப f continuous ன்னு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. Therefore g is also continuous. Nothing to worry. சரி. And note that g is a function. g ங்கிற function எங்க இருந்துங்க? a ல இருந்து we are having this is 0, 1. அப்போ then since a is connected, okay, this g cannot be onto, கரெக்டா? இது சர்ஜெக்டிவாக இருக்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். that is ஏன் அப்படின்னா a வந்து கனெக்டட். a கனெக்டடாக இருந்ததுன்னா then there is no continuous onto function. அப்ப gங்கிறது கண்டினியூஸாக இருக்கு. அப்ப கண்டிப்பாக ontoவாக இருக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா this g will take only one value. இதுல ஏதாவது ஒரு வேல்யூ தான். ஒன்னு 0வா இருக்கும், இல்லனா 1ஆ இருக்கும். ஒரு இதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்க கூடாது. Okay, that is either g of x equal to 0 for every x belongs to capital A ஆக இருக்கலாம், or g of x equal to 1 for every x belongs to A ஆக இருக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் நடக்கும். ஓகே, எல்லாம் 0க்கு நோக்கி போகணும், இல்லனா எல்லாம் 1 நோக்கி போகும். பட் ஆல்ரெடி uங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு? A ல இருக்கா? this u belongs to A. uங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு? A ல இருக்கு. since already uங்கிற எலிமெண்ட் எதுல இருக்கு? A ல இருக்கு. and g of u which is equal to f of u, and we have assumed that this is equal to 0. f of u equal to 0 னு அஸ்யூம் பண்ணிருக்கோமா? அப்போ g of x ஒன்னு கான்ஸ்டன்ட் 0 ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்லனா 1 ஃபங்க்ஷனா இருக்கலாம். இது ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். ஆனா particularly g of u வந்து 0 னு கொடுத்ததனால இந்த ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. only with this. Okay, so this would implies that g of x must be equal to 0 for all x belongs to capital. Is it okay? புரியுதா? ரொம்ப சிம்பிள். g வந்து கண்டினியூஸா இருக்கு. அப்போ ontoவாக இருக்க முடியாது. ontoவாக இருக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? either 0க்கோ இல்ல 1க்கோ ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்போ either gங்கிற ஃபங்க்ஷன் 0 ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1க்கு ப்ரீ இமேஜ் இல்ல. இல்லனா g of x வந்து 1 அப்படினு இருக்கலாம். that means 0க்கு ப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கலாம். பட் ஆல்ரெடி uங்கிற எலிமெண்ட் a ல இருக்கு. g of u equal to 0 ஆக இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் இருக்க முடியாது. ஓகே, this function is excluded. அப்போ only this is the possible. அப்போ g of x equal to 0 for every x belongs to capital A. இதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். இது வந்துங்க restricted with b அப்படி பார்த்துக்கலாமா? அப்போ similarly I write this. Okay, in similar manner consider the restricted function இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து என்னது? h னு வச்சுக்கிறேன். that is equal to f restricted with b. it is a function from b ல இருந்து என்ன பண்ணிக்கிறேன்? I'll have 0, 1 னு வச்சுக்கிறேன். okay, so defined by எப்படி டிஃபைன் பண்ணிருக்கீங்க? h of x which is equal to f of x for every x belongs to b. இதான் முக்கியம். அப்ப b ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் நீங்க h னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கீங்க. is it okay? அப்போ now since b is connected and h ங்கிறது continuous and h is continuous h cannot be onto. இது ontoவாக இருக்க முடியாது.
அப்ப என்ன அர்த்தம்? We may have h of x which is equal to 0 for every x belongs to B, or h of x which is equal to 1 for every x belongs to B. இது ஒன்று இப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும். இது மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கேன்? திஸ் u belongs to B ஆகவும் இருக்கா? அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா and h of x which is equal to f of x which is equal to 0. ஏன்னா சரி f of u h of u which is equal to f of u which is equal to 0 ஆக இருக்கிறதுனால this fellow is excluded. இவன் இருக்க முடியாது. excluded. We have என்ன அர்த்தம்? h of x which is equal to 0 for every x belongs to B. அப்போ this g of x equal to 0 for every x belongs to A. A ல ஃபுல்லா g வந்து 0 இருக்கு, B ல ஃபுல்லா h வந்து 0 இருக்கு. ஆனா g யும் h யும் ஒன்றும் இல்லை, f தான். அப்படிதானே டிஃபைன் பண்ணிருக்கீங்க. g of x which is equal to f of x for every x belongs to A, and அதே நேரத்தில் h of x which is equal to f of x for every x belongs to B னு கொடுத்துருக்கோம். Therefore அடுத்த பக்கத்தை எடுத்துப்போம். therefore என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா this f of x which is equal to g of x which is equal to 0 for every x belongs to capital A, and f of x which is equal to h of x which is equal to 0 for every x belongs to capital B. Appo I may write this must implies that f of x must be equal to 0 for every x belongs to A union B. அப்ப A union B ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் f of x 0 ஆகத்தான் இருக்கு. So this implies that f is not onto. கரெக்டா? onto ன்னு அர்த்தம், that is because one has no preimage. இதுக்கு preimage இல்லை. புரியுதா? ஏன்? f is a function from A union B ல இருந்து we are having 0, 1. அப்ப எல்லா எலமெண்ட்டும் எங்க தான் போகுது? 0 நோக்கி போகுது. அப்போ 1 has no preimage. That is a contradiction. அப்போ f is a contradiction. f is not onto function. ஓகே, அப்போ நான் முதல்ல fங்கிறது என்னன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். let f be a function, let f be a continuous function எடுத்துக்கிட்டேன். that is no அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நான் இந்த இடத்துல ஒன்று விட்டுட்டேன். So I may write here, that is let f from A union B to closed interval 0, 1 is continuous, be continuous. நான் இந்த ஃபங்க்ஷன் எழுதணும்னா இதை பத்தி நான் அப்படி எழுதிட்டேன். கண்டினியூஸ், ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அதை நான் ஆன் டு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கு. இங்க என்ன ப்ரூஃப் பண்ணிட்டீங்க? இட் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னா that is there is no continuous onto function f from A union B to 0, 1. continuous ஆவும் onto ஆவும் இல்லை. அப்போ this implies that A union B is என்ன பண்ணிருக்கே? is connected. கரெக்டா? that is I have used the connected if and only if there is no continuous function, continuous onto function. அந்த characterization யூஸ் பண்ணி நான் இதை சால்வ் பண்ணிருக்கேன். ஓகே, is it okay? so இதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து we can have a we can do lot of problems. சரி, இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். ப்ராப்ளம் ஓகே, and I don't know we have completed the ப்ராப்ளத்தை பண்ணியிருக்கானான்னு தெரியல. okay, I will do a problem this let x let A alpha okay be a family of
connected sets. Okay, such that what we are having is this intersection of all A alpha which is non-empty. Okay, show that this union of all A alpha is connected. Okay, ரொம்ப சிம்பிள். இப்போ மேலே செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். சி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் ஏ ஆல்ஃபா எல்லாம் கனெக்டட் செட்ஸு, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ ஆல்ஃபாஸ் எல்லாம் நான் எம்டி. ஓகேங்களா, தட் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ ஆல்ஃபாவில் ஒரு பாயிண்ட் இருக்கு, தென் யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபா இஸ் கனெக்டட். ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ ப்ரூஃப் given A alpha, okay, is connected, is a family of connected sets such that intersection of all A alpha which is non-empty. நான் இப்போ இதில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், let U belongs to intersection of all A alpha. ஓகேயா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, to prove என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, we are going to show that this union of all A alpha is connected. அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னா, enough to show that there is no continuous onto function f from union of all A alpha இருந்து closed interval 0, closed interval set to 0,1. There is no continuous onto function which satisfies this from union of A alpha இருந்து 0,1 போற மாதிரியான continuous onto function இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா, suppose f from union of all A alpha to set 0,1 is a continuous function. இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும், to prove f is not onto, இது onto இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, எப்படி சொல்ற பாருங்க. ஸோ நான் இப்போ இந்த எலமெண்ட் இருக்கு பாருங்க, இல்லை u அப்படிங்கிற எலமெண்ட் எதில் எடுத்திருக்கேன், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ ஆல்ஃபாஸில் எடுத்துட்டேன்னா u belongs to intersection of A alpha. அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா, without loss of generality assume that என்னது f of u which is equal to 0 ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இது 0வா இருக்கலாம், இல்லைன்னா 1. நீங்க இந்த இடத்துல f of u equal to 1ன்னு போட்டீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க அந்த 1 மெயின்டைன் பண்ண போறீங்க. f is a constant function, 1 f of x equal to 1ன்னு கிடைக்கும். நான் இங்க 0ன்னு கிடைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். f of u equal to 0வா இருக்கலாம், இல்லைன்னா இது இப்படி இருக்கலாமா, that is either f of u which is equal to 0 இருக்கலாம் or f of u which is equal to 1. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும். நான் இப்போ என்ன பண்றேன்னா இதை எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி தான் இதுக்கும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. Now consider the restricted function. Consider the restricted map. என்ன மேப் அப்படின்னா, this is, இதுக்கு பேர் வந்து f alpha. ஓகே, it is a function from A alpha ல இருந்து 0,1 போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, defined by f alpha of x which is equal to f of x for all x belongs to A alpha. A alpha ல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் f alpha ன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன், that is equal to f of x அப்படின்னு. This is a restricted map. Okay, so clearly f alpha is continuous.
restricted map எல்லாமே என்னவா இருக்கும் continuous ஆக இருக்கும் ஓகே ஏனா f continuous அப்ப அதோட restricted functionம் continuous சின்ன function சின்ன டொமைன்லயே அது continuous தானே அத சொல்றேன் so f alpha is also continuous since a alpha is connected ஆக இருக்கிறதுனால this f alpha from a alpha ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 0,1 is not onto இது onto கிடையாது இது not onto okay அப்ப இது onto ஆக இல்ல அப்படினா என்ன அர்த்தம் we may have that is either f alpha of x which is equal to 0 for every x belongs to a alpha இப்படி இருக்கலாம் or f alpha of x which is equal to 1 for every x belongs to a alpha இப்படி இருக்கலாம் either this condition or this condition already என்ன கொடுத்திருக்கோம் since given u belongs to a alpha intersectionல இருந்து என்ன அர்த்தம் எல்லா செட்லயும் இருக்கும் ஓகே u belongs to a alpha ன்னு அர்த்தம் that is u belongs to a alpha for every alpha எல்லா ஆல்பாலயும் இந்த a ஆல்பாலயும் இந்த u இருக்கும் அப்போ u ஆல்பாவும் இருக்கு அதே நேரத்துல this f of u which is equal to f alpha of u which is equal to f of u which is என்ன எடுத்துக்கோம் 0 ன்னு அசியூம் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல 0 ன்னு அசியூம் பண்ணிருக்கோம் அப்போ this implies that இது இருக்க முடியாது ஓகே this fellow will failure இவன் கிடையாது ஓகே அப்ப இது மட்டும் தான் வாய்ப்பு அப்போ this implies that f alpha of x which is equal to 0 for every x belongs to a alpha x belongs to a alpha கரெக்ட்டா அப்ப என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன் அப்படினா since ஆல்பாங்கிறது வந்து கண்ண மூடிட்டு ஒரு எலிமெண்ட் அப்படிங்கறனால thus we have shown that thus alpha since alpha is arbitrary we have that f alpha of x which is equal to 0 for every x belongs to a alpha okay இது யாரு f of x that is f of x belongs அப்ப f of x a alpha ல ஃபுல்லா இது என்னவா இருக்கு 0 ஆக இருக்கு அப்போ this implies that f of x which is equal to 0 for every x belongs to union of all a alpha லையும் இது 0 ஆக இருக்கும் that is f has that is இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா இது union of all a alpha ஓகே இந்த இடம் 0,1 இது எல்லாம் எங்க தான் மேப் ஆகுது 1 க்கு மட்டும் 0 க்கு மட்டும் தான் மேப் ஆகுது 1 க்கு மேப் ஆகல that is 1 has no pre-image under f க்கு pre-image 1 க்கு வந்து pre-image இல்லை அப்போ this implies that f is not onto போதுமா அப்ப f onto இல்ல அப்படினு சொல்லிட்டேன் அப்போ thus என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கேன் அப்படினா that is every continuous function f from union of all a alpha to 0,1 is not onto இல்லை அப்படின்ட்டு அப்போ this implies that union of all a alpha is continuous is connected continuous இல்ல connected is connected okay hence the result okay I'll stop here இந்த ப்ராப்ளத்தை நல்லா பாத்துக்கோங்க நான் போன ப்ராப்ளத்துல நான் இந்த இடத்துல ஒரு f ன்னு இருக்கு அப்படினு வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன் இந்த f வச்சுக்கிட்டே கணக்கு செஞ்சிட்டேன் நீங்க இப்ப என்ன எழுதணும் அப்படினா இந்த இடத்துல மட்டும் f is a function from a union b to close to be a continuous function இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படினா to prove f is not onto அப்படினு வெச்சுக்கோங்க not onto அப்படினு எழுதிட்டு then இந்த கதையை ப்ரோசீட் பண்ணுங்க ஓகேங்களா okay I'll stop here thank you